காலி மனை மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவது தொடர்பாக அடிசியா டெவலப்பர்ஸின் கோவை அலர்ட் எனும் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது. கோவையில் பாதுகாப்பான நிலங்களை வாங்கும் நடைமுறைகளை ஊக்குவிக்க அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் அலர்ட் கோவை எனும் பிரச்சாரத்தை துவங்கியுள்ளது. முன்னதாக அலர்ட் கோவை பிரச்சாரத்தை கோவை விழாவின் ஒரு பகுதியாக கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், ஜி கரியப்பனவர், கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர், கோவை மேயர் ரங்கநாயகி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களிடம் பேசிய அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் கூறுகையில், ரியல் எஸ்டேட் துறையில் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக கூறிய அவர், அந்த வரிசையில் அலர்ட் கோவை என்னும் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளதாக தெரிவித்தார். காலி மனை அல்லது வீடு வாங்குபவர்கள் அரசு வழிகாட்டுதல் முறைகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அலர்ட் கோவை வழியாக ஒவ்வொரு வாரமும் பொதுமக்களுக்கு இலவசமாக தகவல்களை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த முயற்சி கோவையில் முதன்முறையாக துவக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த சேவையை கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்தார். பிரச்சாரத்தின் முதற்கட்டமாக நிலம் மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவதில் ரேரா வழிகாட்டுதல் குறித்து விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி உள்ளதாக கூறினார். இன்னும் சில தினங்களில் இதற்கென தனியாக 2 மையங்கள் அமைத்து காலி மனை மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை இலவசமாக வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சொத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் வீடு வாங்குபவர்கள் ரேரா பதிவை சரிபார்க்க வலியுறுத்துவதும், தவறான கூற்றுகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பதும் கோவையில் வேகமாக வளர்ந்து வரும் ரியல் எஸ்டேட் சந்தையில் அதிக வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பதை அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் பொழுது அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாடு துணைத் தலைவர் கிங்ஸ்டன், இயக்குனர் செந்தில்குமார், CRO சிவக்குமார், விற்பனை பிரிவு துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் உடன் இருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு சனிக்கிழமை உங்க பர்சனல் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு இத்தனை பேரும் இந்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், கோயம்புத்தூர் மக்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு கொண்டு போய் சேர்த்துக்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் மற்றும் கஸ்டமர்ஸ், இங்க வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு அலர்ட் கோவை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சென்டரை கொண்டு வந்திருக்கோம். அடிசியா மக்களுக்கு எப்பவுமே ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்டை கொடுத்து இந்த ரியல் எஸ்டேட்ல லாஸ்ட் 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 வருஷத்துல நீங்க கொடுத்திருக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு நன்றி கடனை ஏதோ ஒன்று செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் பல கஸ்டமர்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது அவங்க பல டவுட்ஸ் கேட்பாங்க. எங்களை பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ எங்க கஸ்டமர் டீம் எங்கிட்ட சொன்னதுதான், சார் இந்த மாதிரி டவுட் கேட்கலான்னு இருக்கும்போது ஒரு போர்ட் மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது, ஏன் நம்ம மக்களுக்கோசம் ஏதாச்சும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஓவர் நைட் எடுத்த டிசிஷன் தான் இந்த அலர்ட் கோவை. இப்போதைக்கு கோயம்புத்தூர் நம்ம பெருசா பண்ணாலும் அலர்ட் கோவைன்னு வச்சிருக்கோம். சப்போஸ் சென்னை அலர்ட் சென்னை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இனிஷியேட்டிவா பண்ணுவோம். ஸோ இந்த அலர்ட் கோவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அவேர்னஸுக்கான ஒரு கேம்பெயின் பை அடிசியா டெவலப்பர்ஸ், பியூர்லி ஆன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இந்த அலர்ட் கோவையில இந்த முதல் வாரத்தோட இனிஷியேட்டிவா நம்ம ரேரா கேம்பெயினை பத்தி, ரேரா என்ன விதத்துல மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரேரா நம்பர் இல்லாம ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது, ரேரா நம்பர் இல்லாம அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டத்துல இன்னைக்கு ரேரா பத்தி ஒரு முழு பெருமான ஒரு அவேர்னஸ் கேம்பெயினை கோயம்புத்தூர் முழுக்க பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் 2 டேஸா. நேற்று பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் விழா லான்ச்ல மாண்புமிகு MLA, கலெக்டர், கமிஷனர், போலீஸ் கமிஷனர், மேயர் அவங்க தலைமையில இந்த அலர்ட் கோவையை லான்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் முதல்ல என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அலர்ட் கோவை கேம்பெயின் வாரம் ஒரு ரியல் எஸ்டேட் நியூஸை கொண்டு எல்லா வாரமும் மக்களுக்கு வரும். இந்த அலர்ட் கோவையில எப்படி நீங்க இந்த நியூஸை நாங்க எங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு கேட்கலாம். இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபைட் நம்பர் இப்போ நாங்க பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஒரு ஸ்பெசிஃபைட் இமெயில் ஐடி, ஸ்பெசிஃபைட் வாட்ஸ்அப், இது மூலியமா உங்களோட கருத்துக்களை உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அந்த டவுட்ஸுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இமெயில் மூலியமாகவோ, SMS மூலியமாகவோ, கால்ஸ் மூலியமாகவோ நீங்க கொடுத்துடலாம். இது உங்களோட ப்ராப்பர்ட்டி பையிங், ஒரு பிளாட் வாங்குறவங்க, ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக அடிசியாவோட இனிஷியேட்டிவான அலர்ட் கோவை மூலியமா கிடைக்கும். அதை நாளையிலிருந்து இந்த இனிஷியேட்டிவை அபிஷியலா லான்ச் பண்ணி நம்பர் கொடுத்து ஸ்டார்ட் பண்றோம். அடுத்த ஒரு 30 to 45 நாட்களில் ரேஸ்கோஸ் ஒசூர் ரோட்ல இருக்கக்கூடிய அடிசியோட அலுவலகத்துல செப்பரேட் கவுண்டர் ஃபார் அலர்ட் கோவை போட்டாச்சு. அடுத்த 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு இதை லான்ச் பண்றோம். நீலாம்பூர் இந்த அலர்ட் கோவையோட அட்ரஸ் லான்ச் பண்ணுவோம். இந்த 2 இடத்துலையும் ஃப்ரீ சென்டர்ஸ் ஃபார் மக்கள். இனி மேலும் நிறைய சென்டர்ஸ் போடணும்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 வச்சு மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கேட்கறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இது அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானா கொண்டு போறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது அலர்ட் கோவையான இனிஷியேட்டிவ். ஸோ இந்த அலர்ட் கோவை இஸ் கோயிங் டு பி அ
பிக் சப்போர்ட் ஃபார் த கோயம்புத்தூர் பீப்புள். இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொடங்கணும்னு ஆசையா இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரொமோட்டர்ஸ், ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆண்டர்பிரினர்ஸ். அந்த ப்ரொமோட்டருக்குமே நாங்க வந்து அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு எப்படி அப்ரூவல் வாங்கணும், எப்படி பிசினஸ்ல பிரச்சனைகள் இருக்கு, அந்த அப்ரூவல் ஒரு ப்ராஜெக்டை மக்களுக்கு ஸ்டாச்சுட்டரி நார்ம்ஸ் பிரகாரம் ரேரா டிடிசிபி அப்ரூவல் பிரகாரம் எப்படி போய் சேர்த்தணுமோ அது பிரகாரம் சேர்த்தறதுக்கும் அலர்ட் கோவை மூலியமா ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ்க்கான டவுட் கிளாரிஃபை பண்ணுவோம். அடிஷியா அப்படிங்கிறது எந்த ப்ரொமோட்டரும் ஒரு காம்படிட்டரா நினைக்கிறது இல்ல. நாங்க ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை நல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், ஒரு குவாலிட்டியான ரியல் எஸ்டேட்டை ஹெல்த்தியான காம்படிஷனோட தமிழ்நாடு முழுக்க செய்யணும்னு எங்களோட நோக்கம். அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இந்த மாதிரி ஒரு வெற்றி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா ப்ரொமோட்டரும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கிடாய் வந்து பெரிய சப்போர்ட் பண்றாங்க மக்களுக்கு வந்து இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு போய் சேர்த்துருக்கு. எங்களுக்கு பல ப்ரோக்ராம்ஸ் வச்சு கைட் பண்றாங்க எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது இருக்கு. அதுக்காக கிடாய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும் இந்த இடத்துல. இந்த கிடாய் மெம்பர்ஸ் மற்றும் வெவ்வேறு அசோசியேஷன்ஸ் இருக்காங்க ரியல் எஸ்டேட்ல. இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒன்றிணைஞ்சு தான் நாங்கெல்லாம் வெற்றிகரமா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ வந்து காம்படிஷன் ஒன்று வந்து கிடையாது. ஸோ ஒருத்தர் அழிச்சிட்டு ஒருத்தர் வளரணும்னு நினைச்சா வளர முடியாது. ஸோ நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ரியல் எஸ்டேட்டை வளர்த்துவாங்க அடிஷியோட கோல். ஸோ சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணியோ ஒரு சீப்பான ஒரு அஜெண்டாவோடையோ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தோம்னா வளர முடியாது. நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து இந்த ரியல் எஸ்டேட்டை கொண்டாடுவோம். இப்ப கோயம்புத்தூர் விழா வேற நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர் விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். அதோட கோயம்புத்தூர் விழாவோட இனிஷியேட்டிவா லான்ச் பண்ணது கோயம்புத்தூர் விழாவில் இந்த அலர்ட் கோவையை பண்ணோம். வாங்க கொண்டாடலாம் வெற்றியுடன் ரியல் எஸ்டேட்ங்கிறத அடிஷியா சொல்லியிருக்கோம். ஸோ வெற்றி பாதையை நோக்கி போவோம். ஒவ்வொருத்தரோட தோளோட தோல் நிற்போம். இன்னைக்கு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டா வெறும் நெஞ்சார்ந்த எங்க போர்ட் ரெசல்யூஷன் போட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். பிரஸ் பீப்புளுக்கு 5% டிஸ்கவுண்ட் ஃபார் எனி பர்ச்சேஸ் லைக் பிளாட், அபார்ட்மெண்ட், வில்லாஸ் எது பண்ணாலும் பண்றதுக்கு வந்து பிரஸ் பீப்புளுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா போன ஆர்மி கொடுத்தோம், பிரஸ் பீப்புள் இல்லாமல் இன்னைக்கு நாடே இல்லாதான் நம்ம வந்து இந்தியாவோட பில்லர்னு சொல்றோம். இது வந்து நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இந்தியாவோட ஒரு பில்லர் தான் பிரஸ். பிரஸ் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு பிரஸ் கொடுக்கணும், ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லணும். ஏன்னா பிரஸ் இல்லாமல் இந்த ஒரு வருஷத்துல நாங்கள் நினைச்சதை போய் ரீச் பண்ணிருக்க முடியாது. ஸோ பிரஸுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த அலர்ட் கோவை கொண்டு போய் ரீச் பண்ணுங்க. இட்ஸ் வில் பி a fantabulous scheme for the people of Coimbatore. We thank people of Coimbatore. We thank our teammates. We thank our competitors. We thank our fellow builders and Kadai associations and various other promoting associations. We will grow together as a strength and pillar of support for the Coimbatore people. நம்மள ஒன்றிணைந்து இந்த ரேரா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கலாம். நல்லா பண்ணிட்டு தான் இருக்கோம். இனி நல்லா அட்வான்ஸ்டா பண்ணுவோம். விஷ் யூ ஆல் a very great success. நியூ இயர் வரப்போகுது. Let's all celebrate a great 2026 with a great and new heights. Wish you people of Coimbatore a great success for first time plot purchases. I wish you all the very best.